ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி மூச்சு காற்றை கவனிப்பது தியானம் அல்ல. ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். இது தியானம் அல்ல. தியானம் என்பது ஒரு செயல் அல்ல. தியானம் என்பது ஒரு பயிற்சி அல்ல. தியானம் என்றால் பிறகு என்ன என்று நீங்கள் கேட்கலாம். தியானம் என்றால் என்ன? ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் இந்த தியானத்தை சரியாக எப்படி செய்வது என்பவற்றை இந்த காணொளியின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். முதலாவதாக, தியானம் என்றால் என்ன? தியானம் என்பது நீங்கள் செய்யும் ஒரு செயல் அல்ல, ஒரு பயிற்சி அல்ல என்று பார்த்தோம். தியானம் என்றால் அது ஒரு நிலை. அந்த நிலையை அடைவதற்காக செய்யப்படும் பயிற்சிதான் தியான பயிற்சி. இந்த தியான பயிற்சியை செய்கிறவர்களுடைய நோக்கம் அந்த பயிற்சியை ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்வது என்பதல்ல. பல பேர், நான் தினமும் அரை மணி நேரம் பயிற்சி செய்கிறேன், நான் தினமும் 1 மணி நேரம் தியானம் செய்கிறேன் என்று சொல்வார்கள். நீங்கள் எவ்வளவு மணி நேரம் தியான பயிற்சியை செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. தியான நிலையை நீங்கள் அடைகிறீர்களா என்பதுதான் முக்கியம். அதேபோல இந்த தியானத்தை, தியான பயிற்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்காக மட்டும் தியானத்தை செய்யாதீர்கள். மன அமைதியை பெறுவதற்காகவோ, மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவோ, அதிகப்படியான சிந்தனைகளை குறைப்பதற்காகவோ இன்று பல பேர் தியான பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். நீங்கள் தியான நிலையை அடைய வேண்டும், தியான நிலையை உணர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இதை பயிற்சியாக செய்யும்போது நீங்கள் பலனுக்காக செய்யும் பயிற்சியை விட மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த மாற்றமானது உங்களுடைய உடலிலும் மனதிலும் உங்களுடைய ஆற்றலிலும் தென்பட ஆரம்பிக்கும். பிறகு உங்கள் வாழ்க்கை முறை என்பது தியானத்தின் வழிநடத்தப்படும் வாழ்க்கை முறையாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை முறையில் நிறைய மாறியிருப்பதை கவனிப்பீர்கள். இந்த அளப்பரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் தியானத்தின் நன்மைகளுக்காக தியானத்தை செய்யக்கூடாது. தியானத்தின் நிலையை அடைய வேண்டும் எனும் நோக்கத்திற்காக தியானத்தை பயிற்சியாக செய்ய வேண்டும். செய்வது தியானம் அல்ல, ஒன்றும் செய்யாமல் இருப்பதே தியானம். தியானம் என்பது ஒரு நிலை, அது ஒரு இருத்தல் நிலை. அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் தியானத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஒரு செயலில் தொடங்குவீர்கள், அதாவது தியான பயிற்சி எனும் பயிற்சியில் நீங்கள் தொடங்குவீர்கள். பிறகு உங்களை அது செயலற்ற ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்லும். அதுவே தியானம். இந்த தியான நிலை என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலை? ஆன்மாவின் தன்மையான எப்பொழுதும் சதா சர்வகாலமும் கவனித்திருத்தல் எனும் நிலையை அடைந்து அந்த நிலையில் நீங்கள் தொடர்ச்சியாக இருப்பதை பயிற்சியாக செய்யும்போது ஆன்ம நிலையை நீங்கள் எட்டலாம். இந்த தியான நிலையை அடைவதற்கு இதை பயிற்சியாக எப்படி செய்ய வேண்டும்? தியானம் என்பதற்கு கவனித்திருத்தல் என்று பொருள். எதை கவனிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் நாம் நோக்கி கொண்டிருக்கிற, கவனித்து கொண்டிருக்கிற அனைத்துமே நம்மை விட்டு வெளியே இருக்கிறவைகள்தான். நம்முடைய புலன்களின் வழியாக நாம் வெளியே இருப்பதை பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்கிறோம், தொடுகிறோம் அல்லது சுவைக்கிறோம். இவை அனைத்துமே வெளிநோக்கி இருக்கிறது. வெளிநோக்கிய பயணமாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. இந்த வெளிநோக்கி இருக்கும் நமது பார்வையை உள்நோக்கி திருப்புவதே தியானம். தியானம் என்பது இருத்தல் நிலை என்றாலும் இது ஒரு பயணம், உள்நோக்கிய பயணம். நீங்கள் ஒரு அழகிய இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த இயற்கை சூழலை கவனித்தவாறு நடக்கத் தொடங்குகிறீர்கள். இயற்கையின் அழகை ரசிக்கிறீர்கள். நீங்கள் நடக்க நடக்க உங்களுக்கு புது புது காட்சிகள் உங்களுடைய
கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் பயணிக்க உங்களுக்கு அழகான அற்புதமான காட்சிகள் தென்படுகிறது. அவற்றை ரசித்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். தியானமும் கிட்டத்தட்ட இதே போலத்தான். வெளியில் நோக்கி கொண்டிருக்கும் உங்களுடைய புலன்களை தடுத்து உள்நோக்கி திருப்பி உங்களுக்குள் பயணிப்பதே தியானம். உங்களுக்குள் பயணிக்க நீங்கள் அதி அற்புதமான நிலைகளை உணருவீர்கள். எப்படி அந்த இயற்கை சூழல் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்கிறதோ அதே போல தியானத்தின் நிலைகளும் உங்களுக்கு விருந்தளிக்கும். நீங்கள் அதை உணருவீர்கள். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். புதிதாக தியானம் செய்ய தொடங்குகிறவர்கள் இந்த தியான நிலையை எவ்வளவு சீக்கிரமாக அடைய முடியும்? உங்களுடைய மனதை இந்த உலக வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தி பயிற்சிக்குள்ளாக்கி இருக்கிறீர்கள். எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி நீங்கள் மனதை அதன் போக்கில் விட்டிருந்தால் அது திரும்ப தன்னுடைய நிலைக்கு வருவதற்கு சற்று காலம் எடுக்கும். நீங்கள் ஓரிடத்திலிருந்து ஒரு திசையை நோக்கி வேகமாக ஓடத் தொடங்குகிறீர்கள். பல மைல் தூரம் ஓடிய பிறகு நீங்கள் எவ்வளவு தூரத்தில் திரும்ப நீங்கள் தொடங்கிய இடத்திற்கு வருவீர்கள் என்று கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும்? தொடங்கிய இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு வர எவ்வளவு நேரம் ஆனதோ குறைந்தபட்சம் அவ்வளவு நேரமாவது ஆகும். அதே போலத்தான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய மனதை நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வைத்தீர்களோ அது எல்லாமே ஒரு பயிற்சி தான். உங்களுடைய மனதை தன்னுடைய நிலையிலிருந்து வெகு தூரத்திற்கு அதை அழைத்து சென்றிருந்தால் திரும்ப வருவதற்கு சற்று காலம் எடுக்கும். அதுவரை நீங்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு எதிர்பார்ப்பில்லாத பயிற்சி மிகவும் அவசியம். தியான பயிற்சியை செய்வதற்கு அமர்ந்த உடனேயே தியான நிலையை அடைய வேண்டும் என்றோ, மன அமைதி அடைய வேண்டும் என்றோ, எண்ண ஓட்டங்கள் குறைய வேண்டும் என்றோ, தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது என்றோ நினைக்கக்கூடாது. இதுபோல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் இப்பொழுது பயிற்சி செய்ய போகிறேன். இந்த பயிற்சி எனக்கு திருப்தி அளித்தாலும் திருப்தி அளிக்காவிட்டாலும், எண்ணங்கள் வந்தாலும் வராவிட்டாலும், தேவையில்லாத சிந்தனைகள் வந்தாலும் தேவையில்லாத காட்சிகள் வந்தாலும் பழைய நினைவுகள் வந்தாலும் நான் அதை பொருட்படுத்தப் போவதில்லை. நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இன்று நான் பயிற்சி மட்டுமே செய்ய போகிறேன் என்கிற அந்த ஒற்றை எண்ணத்தோடு நீங்கள் தியான பயிற்சியை மேற்கொள்ளுதல் அவசியம். தியானத்தை எந்த நேரத்தில் செய்யலாம்? எந்த நேரத்திலும் செய்யலாம். தியானம் செய்வதற்கென்று தனிப்பட்ட பிரத்யேக நேரம் இருப்பதாக நினைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பயிற்சி செய்யும் அந்த நேரம்தான் தியான பயிற்சியை மேற்கொள்வதற்கான சிறந்த நேரம். இப்பொழுது புதியவர்கள் இந்த தியான பயிற்சியை சிறப்பாக செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக தியானம் செய்வதற்கென்று ஓர் தனியறையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே தியான பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தியானத்தில் அமருவதற்கு முன்பதாக தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது பயிற்சி செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அந்த விரிப்பானது உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு போர்வையாக கூட இருக்கலாம். அதை 4ஆக மடித்து கீழே விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும். தியான நிலையை அடைவதற்கு நீங்கள் அமரும் நிலை மிகவும் முக்கியமான ஒன்றாகும். உங்களுடைய உடலை கடந்த நிலைக்கு நீங்கள் சென்றால் மட்டுமே தியான நிலையை அடைய முடியும். நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் தியான நிலையை அடைவது சற்று கடினமாக இருக்கும். ஆனால் இதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய உங்களுடைய உடலும் மனமும் பழகிவிடும். அதற்கு சரியாக அமரும் முறையை நீங்கள் சரியாக செய்துவிட வேண்டும். அவ்வளவுதான். விரிப்பின் மீது சௌகரியமாக அமர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அமரும் நிலையானது உங்களுக்கு மிகவும் சௌகரியமான ஒரு நிலையாக இருத்தல் அவசியம். உங்களுடைய வலது காலை உங்களுடைய இடது தொடையின் மீது
வைத்து கொள்ளலாம். இதை சுகாசனம் என்று சொல்வார்கள். தியான பயிற்சி செய்வதற்கு ஓர் சிறந்த ஆசனம் இதுவாகும். அல்லது நீங்கள் சம்மணமிட்டு கூட அமர்ந்து கொள்ளலாம். பத்மாசனத்தையும் நீங்கள் முயற்சி செய்யலாம். இவற்றை எல்லாம் செய்ய முடியாதவர்கள் சுகாசனத்தை முயற்சி செய்யலாம். தரையில் அமர்ந்து தியான பயிற்சியை செய்ய முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த ஆசனத்தில் அமருகிறீர்களோ எப்பொழுதும் அதே ஆசனத்தில் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். நேராக நிமிர்ந்து அமருங்கள். உங்களுடைய முதுகெலும்பு, கழுத்து, தலை ஆகியவற்றை நேராக வைத்து கொள்ளுங்கள். தொடக்கத்தில் இது சிலருக்கு கடினமாக இருக்கலாம். போக போக பழகிவிடும். உங்களுடைய 2 கைகளையும் உங்களுடைய தொடைகளின் மீது மிக மெதுவாக வானத்தை பார்த்தவாறு வைத்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் ஒரு 2 நிமிடம் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் உடல் முழுவதையும் கவனித்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஓரிடத்தில் இறுக்கம் இருக்கலாம். அதை நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும். தளர்வுபடுத்துதல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். தளர்வுபடுத்தவில்லை என்றால் அந்த இறுக்கமான பகுதி நீங்கள் தியான பயிற்சியை செய்ய முயற்சி செய்யும் போது இடையூறாக அமையும். தேவைப்பட்டால் லேசாக நகர்ந்து சரி செய்து அமர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய உடலை அசைத்து சரி செய்து கொள்ளலாம். உங்களுடைய கைகளையோ கழுத்தையோ கால்களையோ அசைத்து சரி செய்து கொள்ளுங்கள். மேலும் மேலும் சௌகரியமான நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு சௌகரியமான நிலையை அடைந்துவிட்டால் அடுத்தது நீங்கள் தியான பயிற்சியை செய்ய தொடங்கலாம். தியானம் என்பது கவனித்திருத்தல் என்று பார்த்தோம். எதை கவனிக்க வேண்டும்? கவனித்திருத்தல் எனும் தன்மையை பயிற்சி செய்வதற்காக உங்களுடைய உடலின் இயல்பான ஏதாவது ஒரு இயக்கத்தின் மீது உங்களுடைய கவனத்தை குவிக்கலாம். எல்லோராலும் மிக இயல்பாக கவனிக்கக்கூடிய ஒன்று நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய மூச்சு காற்றுதானது. உங்களுடைய இயல்பான சுவாசத்தை நீங்கள் கவனிக்க தொடங்கலாம். எப்படி கவனிக்க வேண்டும்? நீங்கள் உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுடைய மூச்சு காற்றை நீங்களாக உள்ளிழுத்து வெளியிடக்கூடாது. அது இயல்பாக உள்ளேயும் வெளியேயும் போய்கொண்டிருக்கும் போது அதை கவனிக்க வேண்டும். அதை மிகச்சரியாக எப்படி கவனிக்க வேண்டும்? இப்பொழுது இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சுவாசத்தை கவனித்து பாருங்கள். உங்களுடைய சுவாசத்தை கவனித்து பாருங்கள் என்று நான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் என்பதை கவனிக்காமல் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்தீர்கள். நான் சொன்ன உடனேயே உங்களுடைய கவனம் ஒரு சில நொடிகள் உங்களுடைய சுவாசத்திற்கு திரும்பியதல்லவா? அந்த ஒரு சில நொடிகளில் என்ன நடந்ததோ அதையே உங்களால் தொடர்ச்சியாக கவனிக்க முடிந்தால், செய்ய முடிந்தால், இதுதான் சுவாசத்தை கவனிப்பது என்பது. இப்பொழுது உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனித்த பொழுது அதை நீங்களாக இழுத்து விடவில்லை. அதுவாக உள்ளேயும் வெளியேயும் போய்கொண்டிருந்ததை கவனித்தீர்கள். இதே போல நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுதான் இந்த தியான பயிற்சி. தேவைப்பட்டால் ஆழமாக 2-3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து மூச்சு காற்றை நீங்களாகவே வெளியிட்டு கொள்ளலாம். அதற்கு பிறகு உங்களுடைய கவனத்தை வெளியிலிருக்கும் வேறு ஏதாவது ஒன்றில் குவித்து இயல்பாக மிக மெதுவாக உங்களுடைய கவனத்தை உங்களுடைய மூச்சு காற்றின் பக்கம் திருப்ப வேண்டும். உங்களுடைய பயிற்சியில் தேவைப்பட்டால் இதை பலமுறை செய்யலாம். மூச்சு காற்றை கவனிக்கும்போது கவனிக்க முடியாதவர்கள் இந்த முறையை முயற்சித்து பார்க்கலாம். இதை தொடர்ச்சியாக செய்ய செய்ய அது பழக்கமாகிவிடும். இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி ஒன்று இருக்கிறது. அதுதான் உங்களுடைய மனம். நீங்கள் தியானத்தில் மூச்சு காற்றை கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் கவனித்து கொண்டிருக்கும் போது உங்களுக்குள் பலவிதமான எண்ணங்கள் எழலாம். தேவையற்ற சிந்தனைகள், அது நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கலாம், பழைய நினைவுகளாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த சிந்தனையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கும். சில நேரம் நீங்கள் தியானம் செய்கிறீர்கள் என்பதை மறந்து உங்களுடைய எண்ணத்தில் மூழ்கியிருக்கலாம். இன்னும் சிலர் இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்குள் வரக்கூடாது என்று மனதோடு யுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள்.
அந்த எண்ணங்களை விரட்டி கொண்டிருப்பார்கள். அப்படி ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்குள் எழும் எந்த எண்ணங்களையும் நீங்கள் வெறுக்கவோ விரும்பவோ கூடாது. உங்களுக்கு பிடித்த எண்ணங்கள் வந்தால் அதை விரும்பக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காத எண்ணங்கள் வந்தால் ஏன் இந்த எண்ணம் எனக்குள் வருகிறது, இதுபோல எனக்கு தோன்றக்கூடாது என்று அதை வெறுக்கக்கூடாது. உங்களுக்குள் எண்ணம் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. அப்படி எண்ணங்கள் வந்தால் அதை வரவேற்று அதை சிந்திக்கக்கூடாது. அதை வெறுமனே கவனிக்க வேண்டும். எப்படி உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்கிறீர்களோ அதே போல ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் எழும்போது அதை கவனிக்க வேண்டும். உங்களுக்குள் ஒரு எண்ணம் எழுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். இப்படி செய்தால் எழுகிற அந்த எண்ணமானது படிப்படியாக குறையத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் எண்ண ஓட்டங்கள் பெரிதாக இருக்காது. உங்களுடைய மூச்சு காற்று மிக மெல்லியதாக மாறியிருக்கும். ஒரு கட்டத்தில் உங்களுடைய மூச்சு காற்று மிக மிக மெல்லியதாக, நீங்கள் சுவாசிக்கிறீர்களா இல்லையா என்று உங்களுக்கே கேள்வி எழுப்பும் விதமாக உங்களுடைய மூச்சு காற்று மிக மெல்லியதாக மாறியிருக்கும். தியான நிலைக்கு அருகில் சென்றிருக்கிறீர்கள் என்பதை காட்டும் அடையாளம்தான் இது. இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்லும்போது தியான நிலைக்குள் நீங்கள் சென்றிருப்பீர்கள். அந்த நிலையில் எல்லாவற்றையும் கவனித்திருக்கிற ஒரு நிலையில் இருப்பீர்கள். முழுவதுமாக முற்றிலுமாக அனைத்தையும் கவனித்து கொண்டிருப்பீர்கள். அந்த தன்மைதான், அந்த நிலைதான் தியானம். இந்த நிலையை அடைவதற்காக நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த நிலையிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் உள்நோக்கி பயணிக்க தியானத்தின் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் செல்வீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் தியான பயிற்சியை இன்னும் மிக எளிதாக செய்வதற்கு வழிகாட்டி தியானங்கள் நிறைய உள்ளன. அந்த காணொளியை நாம் பதிவேற்றி இருக்கிறோம். தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து இதன் அடுத்த நிலைக்கான தியான பயிற்சியை நீங்கள் சரியாக செய்வதற்கான அடிப்படை பயிற்சியிலிருந்து உங்களுடைய ஆற்றல் மையங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பயிற்சிகள் வரை அனைத்தும் வாட்ஸ்அப் வழியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த காணொளியின் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு செய்தி அனுப்புங்கள். இந்த எபிக் லைஃப் யோகா வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்வதற்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். பயிற்சிகள் தொடங்கப்படும் போது உங்களுக்கு அறிவிப்பு அந்த வாட்ஸ்அப் சேனலின் வழியாக வழங்கப்படும். விருப்பமுள்ளவர்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு செய்தி அனுப்புங்கள். செய்தி அனுப்புவதற்கு முன்பாக இந்த எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். தியான பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். தியானம் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். தியானம் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் சேர்க்கும். தியானம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.